இறுதி சுற்றுக்கு நான் பெரிய ரசிகன். நான் பேசிக்கா வந்து நான் நான் ட நான் இயக்குனர், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆளு வேற. அதனால அவங்க படத்த அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு நான் பார்த்த ஆளு. அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு அழைப்பு வரும்போது, நான் போகும்போது, ஆ நான் உங்க படத்துக்கு பெரிய ரசிகன்னு சொல்றதுக்கு முன்னாடி, உங்களோட "ஒத்த சொல்லால" பாட்டுக்கு நான் பெரிய ரசிகன்னு சுதா கோங்கரா மேடம் வந்து சொன்னாங்க. நான் அதிலேயே ஆஃபு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த அந்த பாட்டு இப்போ வரைக்கும் வைரலா நின்னுட்டே இருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு அவங்களோட அடுத்த படத்துக்கும் என்ன வந்து அழைச்சாங்க. நான் அப்போ வரைக்கும் கூட அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தாய்மொழி தெலுகு. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதோ! அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா, இந்த படத்துக்கு நான் எழுதுனேன். ஒரு மெலடி. நான் மெலடி எங்கடா இருக்குன்னு சொல்ட்டு காத்துட்டு இருந்தேன் நானு வாசல்ல உட்கார்ந்து. ஏன்னா, நம்மள பொதுவாவே வந்து அ அந்த அந்த இந்த செமி குத்து பாட்டுக்கு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப ரேர் என்ன கூப்பிடுறது. அப்படி நான் வாசல்ல காத்துக்கு இருக்கும்போது, நீங்க ஒரு மெலடி எழுதணும்னு சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா, இந்த படத்துல இப்படி ஒரு ஒத்த சொல்லால மாரி ஒரு பாட்டு வந்துற போதோ! அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அவங்க மெலடி குடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெறையா ஆப்ஷன்ஸோட அவங்களுக்கு குடுத்தேன். அவங்க எல்லாமே ரசிச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். தமிழ் மீதும், தமிழ்நாட்டின் மீதும் அவ்வளவு காதல் இல்லாம, அவங்க பராசக்திய அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க சூரரை போற்று மாரியான படங்கள அவங்க